வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு ஹக்கா நூடுல்ஸ் செய்யலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை தண்ணி விட்டுருக்கேன். நான் அந்த ஹக்கா நூடுல்ஸை போட்டு தனியாக வேக வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் வெந்தால் போதும், அதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 கேரட் சேர்த்துக்கிறேன். ஒரு 200 கிராம்ஸ் அளவு பீன்ஸும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுடலாம். கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் நூடுல்ஸ் மசாலா சேர்க்குறேன். சிங்ஸ் மசாலா சேர்த்துட்ருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கூடவே நம்ம ஒரு 2 முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 முட்டை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். அதுலேயே நல்லா எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஸ்மாஷ் ஆகி நல்லா வெந்துட்டோம். வெந்த உடனே நம்ம வேக வச்சு இந்த ஸ்டெயின் பண்ணி வச்சுக்க நூடுல்ஸையும் அதுலேயே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நிதானமாக கலந்து விட்டோன்னா உடையாமல் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப செமையாக இருக்கும். பாருங்கள், நீங்களும் செய்து பாருங்கள். கலக்கலான இது நூடுல்ஸ். இது குழந்தைங்க கொண்டு பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெரி டெலிஷியஸ் ஃபுட் பேட். தேங்க்யூ.